இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 5 லெசன் 4. லெசனோட பேர் நன்ஹா ஃபன்கார். நன்ஹா அப்படின்னா லிட்டில், சின்ன. ஃபன்கார் அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட், கலைஞர்னு அர்த்தம். ஒரு சின்ன கலைஞர். இந்த ஸ்டோரியில் ஒரு சின்ன பையன் ஒரு கலைஞராக இருக்கான். அவன் என்ன கலை பண்ணுறான், அவன் எப்படிப்பட்ட பையன்னு நம்ம லெசனில் பார்க்கலாம் வாங்க. वह लड़का एक चौकोर लाल पत्थर के पास बैठ गया. उसने जल्दी जल्दी कोई प्रार्थना बुदबुदाई और चेनी हथौड़ा उठाकर अपने काम में जुट गया. वह लड़का, அந்த சின்ன பையன் என்ன பண்றான் அப்படின்னா, एक चौकोर அப்படின்னா ஸ்கொயர், லால்னா ரெட், பத்தர்னா கல். ஸோ ஸ்கொயர் ரெட் கலர் கல். அதுக்கு முன்னாடி கே பாஸ் பைட் கயா, அதுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கான். उसने जल्दी जल्दी कोई प्रार्थना. ஸோ ஜல்தி அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக கடகடன்னு ஏதோ ஒரு ப்ரேயர், பிரார்த்தனா ப்ரேயர். புத்புதாயி அப்படின்னா முணுமுணுக்கிறான். அவர் சேனி ஹத்தௌடி, சேனி அப்படின்னா சிசில்னு சொல்லுவாங்க. அதாவது கல்லை செதுக்கிறதுக்கு தேவைப்படுற அந்த உளியை தான் வந்து சிசில்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஹிந்தியில் சேனின்னு சொல்லுவாங்க. சேனி ஹத்தௌடா அப்படின்னா ஹேமர், சுத்தியல். உட்டாக்கர் अपने काम में जुट गया. जुट गया அப்படின்னா வந்து அந்த அவனோட வேலையில் அவன் இன்வால்வ் ஆயிடுறான், வேலை செய்ய தொடங்குறான். कुछ दिन पहले ही उसने इस पत्थर पर घंटियों की कतारें और घड़ियां उकरेना शुरू किया था. लड़के ने एक अधबनी अधूरी घंटी पर चेनी की नोक टिकाई और सावधानी पूर्वक हथौड़े से घंटी पर नक्काशी करने में जुट गया. कुछ दिन पहले, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, पहलेனா முன்னாடி, कुछ दिन पहले ही கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் उसने इस पत्थर पर घंटियों, घंटियों அப்படின்னா மணி, அந்த கல்லில் उसने, அந்த பையன் என்ன பண்ணுறான், इस पत्थर पर இந்த கல்லு மேலே घंटियों की कतारे, कतारेனா லைன்ஸ். ஸோ ஒரு மணியை வந்து செதுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான லைன்ஸ் வரையணும் இல்லையா. ஸோ இவன் என்ன பண்ணுறான், घंटियों की कतारे और खड़ियों उकरने शुरू किया था. கட்டியா அப்படின்னா லிங்க்ஸ். ஸோ கத்தாரே அப்படின்னா வந்து அந்த கோடு, அந்த கோடை இணைக்கக்கூடிய அந்த லிங்க், இணைப்பு இருக்கு இல்லையா. உக்கர்னே, உக்கர்னா ஷுருக்கியா, உக்கர்னா அப்படின்னா செதுக்கிறதுக்கு அவன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். குச் தின் பெஹலே ஹி உஸ்னே இஸ் பத்தர் பர் घंटियों की कतारे और खड़ियां, அது லைன்ஸ், அது இல்லாமல் அதோட இணைப்பு, இது ரெண்டுத்தையுமே அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கான், உக்கர்னா, உக்கர்னா செதுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். லடுக்கேனே ஏக் அத்பனி அதூரி घंटी पर चेनी की नोक टिकाई और सावधानी पूर्वक हथौड़े से घंटी पर नक्काशी करने में जुट गया. लड़के, அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, அத்வனி அதூரி அப்படின்னா ஒரு இன்கம்ப்ளீட்டா இருக்கிற ஒரு घंटी, ஒரு பெல்லு மேல பர் சேனி கி நோக்கு, சேனினா அந்த சிசில், அந்த உளியோடைய அந்த கூர்மையான பாகத்தை வச்சுட்டு, டிக்காயி அந்த பாகத்தை அந்த மேலே வைக்கிறான். அவர் சாவதானி பூர்வக்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹத்தோடைய அந்த ஹேமரை வந்து என்ன பண்ணுறான், சே घंटी पर நக்காஷி கர்னேமே சுட்டு கயா. நக்காஷி அப்படின்னா வந்துட்டு திரும்ப கார்விங், செதுக்கிறதுக்கு வந்து அவன் வந்து திரும்பி அந்த கவனம் செலுத்துறான். மே சுட்டு கயா. हथौड़े के वार से पत्थर पर जो कटाव उभरता उससे पत्थर की किरचें चित्रा साथी और वह आंखें सिकोट लेता. ஹத்தோடோ கே வார் சே, ஸோ ஹத்தோட இந்த ஹேமரால் நம்ம அடிக்கும் போது, இந்த சுத்தியெல்லாம் அடிக்கிற போது, பத்தர் பர் ஜோ கட்டாவு உமர்த்தா, ஸோ கல்லிலிருந்து என்ன இலகும், அந்த கல்லில் இருக்கிற அந்த உமிகள் இலகும் இல்லையா, கட்டாவு உபர்த்தா, உபர்த்தானு இலகிறது. உசுசே பத்தர்கி கிர்ச்சே சித்ரா, அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஸ்டோன்ல இருக்கிற பீசஸ், கிர்ச்சே அப்படின்னா அந்த பீசஸ் வந்து சித்ரா, சித்ரா அப்படின்னா வந்து ஸ்கேட்டர் ஆகுது, பரவுது. ஜாதி அவர் வக ஆங்கே சிக்கோட் லேத்தா, அதனால அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, ஆங்கே கண்களை வந்து ஒரு மாதிரி சுருக்கி, சிக்கோட் லேத்தா சுருக்கி வச்சுக்கிறான், ஷ்ரிங்க் பண்ணி அந்த கண்ணை வச்சுக்கிறான். சாத் சாத் தீமி ஆவாஸ் மே வகு குச் குன்குனானே பி லகாத்தா. ஸோ அப்பப்போ என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னா, தீமினா ரொம்ப சத்தம் இல்லாமல் மெதுவாக, குன்குனானே ஏதோ ஒன்று வந்து மட்டரின்னு சொல்லுவாங்க, அதை முணுமுணுத்துக்கிறான், ஏதோ ஒன்று வாயிலையும் புலம்பிக்கிட்டே அப்படியே வந்து அவன் வேலையை செய்கிறான். உஸ்கே சாரோ ஓர் தூசரே संगत राश भी अपने अपने काम में डूबे हुए हैं. संगत राश अपना मत आर्टिस्ट, उसके चारों, அவனோட நாலா பக்கங்களும் दूसरे சன்கத் ராஷ் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க அவங்களுடைய வேலை மேல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. டூமே வைத்து அவங்களோட வேலையை ரொம்ப மூழ்கி அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. केशव 10 साल का था और अभी अपना काम सीख ही रहा था. पिता के एक बार करके दिखा देने पर वह सीधी लकीरों वाले और घुमावदार डिजाइन
उकरे सकता था। केशव அப்படி இந்த பையனோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா கேशव। கேशव வந்து 10 साल 10 வயசு பையன்। और अभी अपना काम सीख ही रहा था। இப்பதான் அவனுடைய வேலைகளை வந்து அவன் சீக் அப்படின்னா கத்துக்கிறான்। இப்பதான் அவனுடைய வேலைகளை அவன் கத்துக்கிட்டு இருக்கான்। पिता के एक बार करके दिखा देने पर वह सीधी लकीरों वाले और घुमावदार डिजाइन उकरे सकता था। ஸோ அவனுடைய அப்பா பிதா வந்து ஏக் பார் ஒரே முறை ஒரே ஒரு தடவை வந்து கற்கே திக்கா தேனே செய்து காட்டிய உடனே அவன் என்ன பண்ணுவான், வகு சீதி லகீரோம், சீதி லகீரோம்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸு, அதுவும் குமாவ்தார் டிசைன், குமாவ்தார்னா வந்து கர்வ்டு லைன்ஸ், அந்த டிசைன்ஸ் எல்லாம் அவன் என்ன பண்ணான், உக்ரே சக்தாத்தா அதெல்லாம் வந்து கர்வ் பண்ண கார்விங் பண்ண ஆரம்பிச்சான், செதுக்க ஆரம்பிச்சிட்டான்। अब तक उसने नक्काशी का जो भी काम किया था उनमें से इन घंटियों को बनाने ही सबसे ज्यादा मुश्किल था। अब तक இது வரைக்கும் அவன் பண்ண நக்காஷி அப்படின்னா இந்த கார்விங்ல இந்த செதுக்கல்ல வந்து ஜோபி காம் கியா தா எவ்வளவோ வேலைகள் செஞ்சிருக்கான்। உண்மையே இன் घंटियों இது எல்லாத்தோடையும் அவனுக்கு எது ரொம்ப டிஃபிகல்ட்டா முஷ்கிலா எதை ஃபீல் பண்ணான்னு பாத்தீங்கன்னா இந்த மணியை செதுக்கிறது தான்। को बनाना ही सबसे ज्यादा मुश्किल था। केशव जानता था कि एक दिन तो ऐसी जरूर आएगा जब वह बहुत बारीक झालियां मही नफीस भेल बूटे कमल के फूल लहराते हुए सांप और इटलाकर चलते हुए घोड़े ये सब पत्थर पर उकेर पाएगा, ठीक उसी तरह जैसे उसके पिता बनाते हैं। केशव जानता था, केशव को ரொம்ப நல்லா தெரியும் कि एक दिन तो ஒரு நாள் வரும், तो जरूर आएगा கண்டிப்பா அந்த நாள் வரும்। அந்த நாள் அவன் என்ன பண்ணுவானா, बहुत बारीक झालियां, பாரிக் ஜாலியானா ஃபைன் நெட்ஸ், நெட்டு மாதிரி இருக்கிறது, மஹீன் நஃபீஸ் வேல் பூட் அப்படின்னா நல்ல அழகா இருக்கிற எம்ப்ராய்டரி டிசைன்ஸ், கமல் கே ஃபூல் அப்படின்னா வந்து லோட்டஸ் பூவு, லஹராத்தே ஹுயே சாம்ப் அப்படின்னா வந்து மூவ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி உள்ள பாம்பு ஸ்னேக்கு, அவுர் ஹிட்லாக்கர் சல்தே ஹுயே ரொம்ப ப்ரௌடா போயிட்டு இருக்கிற கோடே ஒரு குதிரை மாதிரி, ஏ சப் பத்தர் பர் உக்கேர் பாயகி இதெல்லாமே என்னால கல்லுல செதுக்க முடியும்। டீக் உசி தரக் எந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெய்சே உஸ்கே பிதா பனேதே ஹே, ஸோ அவங்க அப்பா எப்படி பண்றாரோ அதே மாதிரி அவனாலே செய்ய முடியும் அப்படின்னு அவன் கான்ஃபிடென்ட்டா நினைக்கிறான்। कई साल पहले जब वह पैदा भी नहीं हुआ था उसके माता पिता गुजरात से आगरा आकर बस गए थे। कई साल पहले ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி जब वह पैदा भी नहीं हुआ था, पैदा அப்படின்னா பிறக்கிறது, ஸோ जब இந்த கேशवன்ற பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் பிறக்கவே இல்லை இன்னும் नहीं हुआ था उसके माता पिता गुजरात से आगरा आकर बस गए थे। ஸோ அவங்களோட அம்மா அப்பா வந்து குஜராத்தில் இருக்கிற இந்த ஆக்ரால வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆகர் பஸ் गए थे செட்டில், பஸ் गए थे அப்படின்னா செட்டில் ஆயிட்டாங்க। बादशाह अकबर उस वक्त आगरे का किला बनवा रहे थे और केशव के पिता को यही काम मिल गया। ஸோ பாத்ஷா அக்பர் அந்த டைம்ல வந்து அந்த இடத்துல இருந்த ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா பாத்ஷா அக்பர், அவர் அந்த சமயத்துல உஸ் வக்த் ஆக்ரே கா கிலா பன்வாத்தா, ஸோ அந்த டைம்ல அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா ஆக்ரால வந்து ஒரு பில்டிங் ஒரு மஹால் வந்து கட்டிட்டு இருந்தாரு, ஒரு ஃபோர்ட் கட்டிட்டு இருந்தாரு, கிலா பன்வா ரஹே தே। ஸோ அதனால அவர் கேशव के पिता को यही काम मिल गया, ஸோ அதுலேயே கேशवோட அப்பாவுக்கு வேலை கிடைச்சிருச்சு। केशव का जन्म भी आगरे में ही हुआ था। उसे गुजरात के पुष्धौनी गांव जाने का तो कभी मौका ही नहीं मिला। आगरे की गलियों और अब सीखरी बस यही उसका घर था। ஸோ केशव का जन्म भी आगरे में ही हुआ था। सो केशव பிறந்ததே வந்து இந்த ஆக்ரால தான்। உசே குஜராத் கே புஷ்தைனி அப்படின்னா அவங்களோட ஆன்செஸ்டர்ஸ், அவங்களுடைய முன்னோர்களுடைய அந்த கிராமத்துக்கு வந்து காவ் ஜானே காத்தோ கபி மௌகா ஹி நஹி மிலா, மௌகா அப்படின்னா சான்ஸ், அது போறதுக்கான சான்ஸ் கூட அவனுக்கு கிடைக்கவே இல்லை, இது வரைக்கும் அவங்க அங்கே போகவே இல்லை। ஆக்ரே கி கலியும் அவர் அப் சீக்ரி அப்படின்ற இடம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரால இருக்கிற ஸ்ட்ரீட்ஸும் இப்போ இந்த சீக்ரி அப்படின்ற இடம் மட்டும்தான் அவனுக்கு தெரியும்। பஸ் எஹி உஸ்கா கர்த்தா, அதுதான் அவனுடைய வீடு, மற்ற தவிர வேற எந்த இடமும் உனக்கு தெரியாது। चारों ओर हो रही चैनी हथौड़ों की टिक टक टक गटखट के बीच केशव को किसी के कदमों की
आहट भी ना सुनाई पड़ी. ஸோ அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரம் ஒரு 4 சைடுலையும் அவனுக்கு எப்பயுமே என்ன சத்தம் கேட்குதுன்னா செயினி ஹத்தோட சிசில் அண்ட் ஹேமர், அதாவது உளியும் வந்து அந்த சுத்தியலும் அதோட சத்தம் வருது இல்லையா, டக் டக் கட் கட் அப்படின்ற அந்த சத்தத்துக்கு நடுவில் கேஷவால கிசிக்கே கத்தமோன்னு யாராவது நடந்து வர ஸ்டெப்ஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் அந்த ஒரு சத்தம் आहट கூட அவனால வந்து கேட்க முடியாது. வீணா सुनाई पड़ी. इसलिए अचानक कानों में एक आवाज पड़ने पर वह चौंक गया. माशा अल्लाह, एक घंटियों कितनी सुंदर है, तुमने खुद बनाया है. ஸோ அதனால அச்சானக் அப்படின்னா சடனா கானோ மே ஏக ஆவாஸ் படனே லगे. அவன் காதில் கானோன்னா காதில் வந்து ஒரு சத்தம் வந்து அவனுக்கு கேட்குது. பர் வஹு சவுங்கு கயா. ஸோ அந்த சத்தத்தில் வந்து அவன் என்ன ஆனான்னா சவுங்கு கயா, ரொம்ப ஷாக் ஆகிட்டான். அந்த சத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஷா அல்லா ஏ கண்டியோ கித்தனி சுந்தர் ஹே, அல்லா இந்த கண்டியோட இந்த பெல் எவ்வளோ அழகாக இருக்குது, தும்னே குத் பனாய், நீயாவே பண்ணியா இதை அப்படின்னு வந்து ஒரு சத்தம் கேட்குது. அது யாருன்னு இப்போ தான் கேஷவ் திரும்பி பார்க்க போகிறான். பீச்சே முட்கர் கேஷவ் நே आंखें उठाई तो उसे एक आदमी दिखा. पीछे मुटकर அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறான். பின்னாடி திரும்பி பார்க்கும்போது கேஷவோட கண்களில் ஒரு ஆத்மி, ஒரு மேன், ஒரு பர்சன் வந்து தெரியுறாங்க. बेशक मैंने ही ये घंटियां बनाई है, क्या मैं आपको पत्थरों पर नक्काशी करता नजर नहीं आ रहा? देखते नहीं मैं ही पत्थर को तराश रहा हूँ. केशव ने बड़ी थलकी से जवाब दिया. ஸோ திரும்பி பார்த்து கேஷவ் எப்படி ஆன்சர் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா बेशक அப்படின்னா அஃப்கோர்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி, அஃப்கோர்ஸ் मैंने ही ये घड़ियाँ बनाई है, நான் தான் இதை பண்ணேன். क्या मैं आपको पत्थरों पर नक्काशी करता नजर नहीं आ रहा? என்ன உங்களுக்கு நான் வந்து கல்களை வச்சுட்டு செதுக்கிட்டு இருக்கேன். நக்காஷி அப்படின்னா நான் செதுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு நசர், உங்கள் பார்வையில் தெரியலையா, பார்க்க முடியலையா உங்களால்? தேக்தே நஹி, நீங்கள் பார்க்கலையா? மை ஹி பத்தர்கோ தராஷா ரஹூ, நான் தான் வந்து இந்த கல்களை வந்து செதுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? தராஷ் அப்படின்னா கட் பண்ணுறது, நான் தான் இதை கட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் பார்க்கலையா? கேஷவனே படி தல்கி சே ஜவாப். தல்கி அப்படின்னு ரொம்ப ப்ரௌடாக ஒரு திமுறா வந்து அவன் பதில் சொல்கிறான். உங்களுக்கு தெரியலையா பார்க்கறதுக்கு, என்னை பார்த்து நீ தான் பண்ணியான்னு கேட்குறீங்களே, உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறான். திக்தா தோ ஹே பர் தும் இத்தனி சோட்டே லக்தா ஹோனா வஹ் ஆத்மி ஹன்ஸ்தே ஹுயே போலா. பார்க்கறதுக்கு எனக்கு தெரியுது, திக்தா தோ ஹே, பார்க்கறதுக்கு எனக்கு தெரியுது, பர் தும் இத்தனே சோட்டே லக்தே, ஆனால் நீ ரொம்ப பார்க்கறதுக்கு சின்ன பையனாக இருக்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், வஹ் ஆத்மி ஹன்ஸ்தே ஹுயே போல சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. மை 10 साल का हूँ. 10? अच्छा. वह आदमी पास पड़े पत्थर पर बैठते हुए बोला. உடனே அவன் என்ன சொல்கிறான், என்னை பார்த்து சின்ன பையனா சொல்கிறீங்க, மை 10 साल का हूँ, எனக்கு 10 வயசு ஆகுது அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர் சொல்கிறாரு 10? अच्छा, वो 10 வயசா? वह आदमी पास पड़े पत्थर पर बैठते हुए बोला. அந்த அவர் என்ன பண்ணாரு, பாஸ் படே பக்கத்தில் இருக்கிற ஒரு பத்தர், ஒரு கல் மேலே உட்காந்துக்கிட்டே சொல்கிறாரோ, உனக்கு 10 வயசு ஆயிடுச்சா, பரவாயில்லையே. தப் தோ காஃபி படே ஹோ. ஓ 10 வயசு ரொம்ப அதிகமான வயசு தான். मैंने भी 13 साल की उम्र में एक लड़ाई में ஹிஸ்ஸா லியாத்தா. ஸோ நான் வந்து தேரக் அப்படின்னா 13 வயசாக இருக்கும்போது, 13 வயசில் இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், ஏக் லடாய், ஒரு ஃபைட்டில் வந்து நான் ஹிஸ்ஸா லியாத்தா, ஃபைட்டில் வந்து நான் பங்கு எடுத்துக்கிட்டேன். ஹிஸ்ஸானா நானும் ஒரு பார்ட்டாக இருந்தேன், நான் பங்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப் கேஷவ் உஸ் ஆத்மி को अच्छी तरह देख पा रहा था. उसकी उम्र रही होंगी 30 से ऊपर. कद मझोलया था. वह सफ़ेद अंगरखा और पजामा पहने हुए था. उसके लंबे बाल गहरे लाल रंग की पगड़ी में अच्छी तरह से टके हुए थे. இது சொன்ன உடனே தான் கேஷவ் என்ன பண்ணுறான், அப் கேஷவ் உஸ் ஆத்மி சே, இப்போ தான் வந்து அந்த 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 மனுஷன், அந்த பர்சனை வந்து அவன் என்ன பண்ணுறான், அச்சி தர தேக் பரஹாத், இப்போ தான் அவன் நல்லா பார்க்குறான். பார்த்துட்டு அவன் என்ன சொல்கிறான், பார்த்துட்டு மனசில் என்ன நினைக்கிறான், உஸ்கி உமர் ரஹி ஹோங்கி 30 से ऊपर. உமர் அப்படின்னா வந்து அவருடைய வயசு என்ன இருக்கும் அப்படின்னா 30க்கு மேலே இருக்கும். கத் மஞ்சோலா தா அப்படின்னா கத்துனா ஹைட்டு, மஞ்சோலானா மீடியம், ஹைட் வந்து ஒரு மீடியமான ஒரு ஹைட்டில் இருக்கிறாரு. வகு சஃபேத் அங்கர்கா அவர் பஜாமா பெஹன். அங்கர்கா அப்படின்னா மேலே போடுற குர்தா, அவரும் பைஜாமா போட்டிருக்காரு. உஸ்கே லம்பே பால், அவருக்கு வந்து ரொம்ப லாங் ஹேர் இருக்குது. கெஹரே லால் ரங், கெஹரே அப்படின்னா ரொம்ப டீப்பான ரெட் கலர். பகுடினா டர்பன் போட்டிருக்காரு. மே அச்சி தரக் சே டக்கே ஹுயே தே. ஸோ அவருடைய அந்த லாங் ஹேரை வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த டர்பனுக்குள்ளே வந்து அச்சி சரக் சே டக்கே ஹுயே தே, டர்பனுக்குள்ளே நல்லா வந்து இன்சர்ட் பண்ணி வச்சிருக்காரு.
लगता है कोई बहुत बड़ा आदमी है. ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே தான் கேஷவுக்கு என்ன புரியுது, லக்தா है, ஓ இவர் ரொம்ப ஒரு பெரிய மனுஷனா படுதே நம்ம மனசுல அப்படின்னு நினைக்கிறான். केशव ने उस आदमी के गले में पड़ी बड़े बड़े मोतियां की माला और उंगलियों के अंगूठियों को देखते हुए सोचा. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருடைய கழுத்தில் கலேமே அவரோட கழுத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா படே படே மோத்தியம் பேர்லான ஒரு மாலை போட்டிருக்காரு, நல்ல முத்துமணி மாலை போட்டிருக்காரு. உங்களையும் அவரோட விரல்களில் பார்த்தீங்கன்னா அங்கூட்டியும் அவங்க போட்டிருக்க அந்த மோதிரத்தெல்லாம் பார்த்துட்டு அவன் என்ன யோசிக்கிறான், ஓ இவர் வந்து ஒரு பெரிய மனுஷராக இருக்குமோ அப்படின்னு அவன் யோசிக்கிறான். तीखी नाक बड़ी बड़ी आंखों होठों को टकते हुए नीचे की तरफ आती घनी मूंछे. தீக்கி நாக்கு அப்படின்னா மூக்கு, அந்த நாக்கு அப்படின்னா மூக்குன்னு அர்த்தம். அந்த மூக்கு எப்படி இருக்குன்னா தீக்கி ரொம்ப கூர்மையாகவும் இருக்குது, படி படி அங்கே கண்கள் ரொம்ப பெருசாக இருக்குது. ஹோண்டோं को ठगते हुए, ஹோண்டோ அப்படின்னா லிப்ஸ், டக்தே ஹுயே நீச்சே கி தரஃப் ஆத்தி கனி மூஞ்சை, அந்த மூஞ்சைனா மீசை, கனினா ரொம்ப அடர்த்தியாக இருக்க மீசை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிப்ஸையே மறைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. ஹோண்டோ கோ டக்தே ஹுயே நீச்சே கி தரஃப் ஆத்தி, ஸோ கீழே வரைக்கும் வரா மாதிரி இருக்குது அவருடைய அந்த மீசைகள். கேஷவ் உஸ் ஆத்மி கே व्यक्तित्व का मुहायना कर ही रहा था. ஸோ व्यक्तित्वனா பர்சனாலிட்டி. கேஷவ் என்ன பண்ணாரு, அவருடைய ஒரு அங்கமாக பார்த்து அவன் வந்து அவருடைய பர்சனாலிட்டியை வந்து அவன் பார்த்துட்டு இருக்கான். மூஆயனா அப்படின்னா வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கான், ஒரு விஷயமா பார்த்து ஒரு பெரிய மனுஷனா இருக்குமோ அப்படின்னு வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறான். மூஆயனா இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். கர்ஹி ரஹாத்தா ஹி தபி उस आदमी ने एक नकाशी की तरफ इशारा करते हुए कहा. ஸோ அந்த டைமில் அவர் என்ன பண்ணுறாரு, ஆத்மி ஏக் நக்காஷி, நக்காஷி அப்படின்னா ஒரு கார்பெண்டர் ஒர்க் இருக்குது, அந்த ஒரு வுட் இருக்குது, கார்பெண்டர் ஒர்க் பண்ண அந்த வுட்டு கிட்ட இஷாரா அப்படின்னா சைன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ சைன் பண்ணிட்டு கேட்குறாரு, கர்த்தே ஹுயே கஹா இஸ் லடி மே அபி காஃபி காம் பாக்கி ஹே. ஸோ இந்த வுட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது. இசுசே பெஹலே கி கேஷவ் கோய் ஜவாப் தேத்தா. ஸோ அதுக்கு சொல்ல வரும்போது அவன் என்ன பண்ணுறான், கேஷவ் வந்து ஒரு பதில் சொல்ல வரான். பெஹலே கி கேஷவ் கோய் ஜவாப் தேத்தா, அவன் பதில் சொல்ல வரத்துக்கு முன்னாடி உஸ்னே கிசி கே தேசி சே தௌடுகர் ஆனே கி ஆவாஸ் சுனி. யாரும் ஃபாஸ்ட்டாக வரா மாதிரி, தேசி அப்படின்னா ஃபாஸ்ட்டாக, தௌடுகர்னா ஓடி வரா மாதிரி ஆவாஸ் சத்தம் கேட்டுச்சு. யஹ் அவர் கோயி நஹி மஹல் கா பஹரேதார் தா. ஸோ இது வேற யாரும் கிடையாது, மஹல் அந்த மாளிகையினுடைய பஹரேதார் அப்படின்னா வந்து வாயிற் காவலன், காவலன் இருப்பாங்களே, சோல்ஜர்ஸ் இருப்பாங்களே அவங்க தான். हुजूर माफ करे मुझे आपके आने का पता ही नहीं चला. ஸோ அவர் என்ன சொல்றாரு, அந்த ஓடி வந்த அந்த காவலர் என்ன சொல்றாரு, ஹுசூர் என்னை மன்னிச்சுக்கோங்க ராஜா, மாஃப் கரே என்னை மன்னிச்சுக்கோங்க, முझे आपके आने का पता ही नहीं चला, நீங்க வந்த விஷயமே எனக்கு தெரியாது, आपके आने का पता நீங்க வந்த விஷயமே எனக்கு नहीं चला, எனக்கு தெரியாது. हाफते हुए उसने कहा. फिर वह मुड़कर मौचक से खड़े केशव को घूरते हुए बोला, बेवकूफ खड़ा हो, हुजूर आला के सामने बैठने की जरूरत कैसे की तूने, चुपकर सलाम कर इन्हें. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்த விஷயமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஹாஃப்தே ஹுயே உஸ்னே கஹா. ஹாஃப்தே அப்படின்னா வந்து ஒரு பயத்தோடையே அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி விஷயம் எனக்கு தெரியாது, நீங்கள் வந்தது எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒரு பயத்தோடையே சொல்கிறார். ஹாஃப்தே ஹுயே உஸ்னே கஹா. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, फिर वह मुड़कर भौंचक से खड़े केशव को घूरते हुए बोला. அதுக்கப்புறம் அவர் திரும்பி பார்க்கும்போது அங்கே யார் நிற்கிறானா, ஸோ பவுன்சக் சே கடே பயமில்லாமல் நின்றுட்டு இருக்க அந்த கேஷவ் வந்து குர்தே ஹுயே ரொம்ப ஸ்டேரிங்காக முறைச்சி பார்த்துக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, பேவகூஃப் கடாஹோ. ஸோ என்ன பண்ணுற நீ, கடாஹோ நின்றுட்டு இருக்கியாங்க, हुजूर आला के सामने बैठने की ஜுர்தே கைசே ஹி தூனே, கடாஹோ நீ வந்து அங்கே நில்லு, எழுந்து நில்லு, கடாஹோ ஃபஸ்ட்டு எழுந்து நில்லு, ஒரு ஹுசூர் முன்னாடி, ஒரு நம்ம மகாராஜா முன்னாடி நீ என்ன பண்ணுற, உட்காந்துருக்கிறியே, உனக்கு வந்து ஜூரத் கைசே ஹோ, உனக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு. சுக்கர் சலாம் கர் இன்ஹே, ஃபஸ்ட்டு அவருக்கு தலை வணங்கு, குனிஞ்சு சலாம் பண்ண அவரை அப்படின்னு சொல்கிறான். அப் கேஷவ் கா மாதா டன் கா உசே குச் குச் சமஜ் ஆ ரஹா தா. கேஷவ் கா மாதா, மாதா அப்படின்னா ஃபோர் ஹெட், நம்ம அவனோட நெற்றி என்ன ஆகுதுன்னா டன்கா சுருங்குது. இப்போ தான் அவன் யோசிக்கிறான், நம்ம வந்து யோசிக்கும் ஒரு சுருக்கம் கொடுப்போம்ல, அந்த மாதிரி சொல்கிறாங்க. மாதா டன்கா உசே குச் குச் சமஜ் ஆ ரஹா தா. இப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஞாபகத்துக்கு எல்லாமே அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. பதஹ்வாசி மே சேனே ஹாத் சே छुटकर नीचे गिरी और वह जल्दी से उठकर खड़ा हो गया. अरे कहीं है बादशाह अकबर तो नहीं, यह ख्याल आते ही उसने झुककर सलाम किया और
खरगोश की सी खातर नजरों से अकबर को देखने लगा। अब केशव का मादा ठनका, उसे कुछ कुछ समझ आ रहा था। बदहवासी में चेनी हाथ से छूटकर नीचे गिरी। பதக்வாசினா நர்வஸ்னஸ், பயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா அவனோட செயின், அவனோட சிசில் இருக்கு இல்லையா, அவன் வச்சிருந்த அந்த உளி வந்து ஹார்ட் சே சுட்டுக்கர் நீச்சேகிரி, கையிலேருந்து தவறி கீழே விழுது. அவர் வகு ஜல்தி சே உட்டுக்கர் கடா ஹோகையா, அவன் உடனே என்ன பண்ணுறான், கடகடன்னு எழுந்து நின்றுட்டு இருக்கான். அரே கஹி ஹே பாத்ஷா அக்பர் தோ நஹி, இப்போதான் அவனுக்கு என்ன புரியுது, ஐயோ இது வந்து நம்மளுடைய அக்பர் மகாராஜாவாச்சே. यह ख्याल आते ही उसने चुककर, இது வந்து खयाल அவனோட ஞாபகம், அவனுக்கு யோசனை வந்த உடனே அவன் என்ன பண்றான், சுக்குக்கர் அவன் தலை குனிஞ்சு சலாம் கியா. और खरगोश, खरगोशனா ஒரு முயல் மாதிரி, பயந்து போய் ஒரு முயல் மாதிரி என்ன பண்றான், खरगोश की सी காத்தர் நசரம், காத்தர் நசரம்னா ரொம்ப காஷியஸா, இனிமே ரொம்ப கவனமா, ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு கவனத்தோட என்ன பண்ணிட்டான், அக்பருக்கோ देखने लगा, அக்பரை பார்த்துக்கிட்டு இருந்தான். அக்பர் கோ पहरेदार की यह दखलंदाजी भली ना लगी. ஸோ தக்கல்தாசி அப்படின்னா வந்துட்டு இன்டர்ஃபரன்ஸ். ஸோ பெஹரேதார் காவலாளியோட இந்த இன்டர்ஃபரன்ஸ், இந்த மாதிரி காவலாளி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது குறுக்கிட்டது தக்லந்தாசி. ஸோ அது வந்து பிடிக்கல, பலி ना लगी, அது வந்து சரியா படலை. அக்பர் கோ பெஹரேதார் की यह दखलंदाजी भली ना लगी. उन्होंने खिंचकर पहरेदार को वहां से जाने का इशारा करते हुए कहा, ठीक है सिपाही, कुछ देर के लिए हमें अकेला छोड़ दो. उन्होंने கீச்கர் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப அனாயிங், ரொம்ப கோவமா என்ன பண்றாரு அந்த காவலாளி கிட்ட, வஹாசே ஜானேக்கா அங்கிருந்து போறதுக்கான இஷாரா அப்படின்னா சைன் கொடுக்குறாரு. கர்த்தே ஹுயே கஹா, அங்கிருந்து போ அப்படின்ற மாதிரி சைன் கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, டீக் ஹே சிப்பாயி குச் தேர் கேலியே, எங்களை கொஞ்ச நேரத்துக்காக ஹமே அகேலே, எங்களை வந்து தனியா இருக்க விடு, சோடுதோ அப்படின்னு சொல்றாரு. பெஹராதார் तो चले गया मगर केशव असमंजस में था कि उसे क्या करना चाहिए. ஸோ காவலாளி அங்கேருந்து போயிட்டாரு. ஆனால் கேஷ்வ் எப்படி இருந்தாருன்னா அஸ்மஞ்சஸ் அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், தாக்கி உசே கியா கர்னா சாயே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருந்தாரு. वापस अपना नक्काशी का काम शुरू करे या बादशाह के हुकुम के इंतजार में खड़ा रहे. ஸோ திரும்ப அவனுடைய வேலைகள், நக்காஷினா அவனோட காவிங் வேலையை அவன் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை மகாராஜா என்ன சொல்கிறாரு அப்படின்ற ஹுக்கும் அப்படின்னா அவருடைய ஆர்டருக்காக நம்ம வெயிட் பண்ணணுமா, இந்தசார்மே கடா ரஹே, என்ன பண்ணணும் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு தெரியாமல் அவன் கன்ஃபியூஷனில் நின்றுருந்தான். தில் தோ உஸ்கா அபி பி தக் தக் கர் ரஹா தா, அவனோட மனசு எப்படி இருந்துச்சுன்னா இப்போ கூட ரொம்ப தக் தக்னு ஒரு பயத்தில் இருந்துச்சு. हाँ पर अब वह डरा हुआ नहीं था क्योंकि अकबर प्यार से उसे देखते हुए मुस्करा रहे थे. ஆனால் இப்போ வந்து அவன் பயப்படலை. ஏன் அப்படின்னா क्योंकि அக்பர் प्यार से, அக்பர் என்ன பண்ணார், ரொம்ப பாசமாக அவனை பார்த்துட்டே இருந்தார், பார்த்துட்டே முஸ்கரா ரஹே தே, அதே மாதிரி சிரிச்சிட்டு இருந்தார்.